Coulomb's force. Okay, so Coulomb's force எதை இண்டிகேட் பண்ணுதுனாக்கா ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ். ஓகே, அதாவது F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. இதில் பார்த்தீங்கன்னா எப்சிலானுங்கிறது பெர்மிட்டிவிட்டி, எப்சிலான் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இதோட வேல்யூ வந்து 8.854 into 10 power minus 12. ஓகே, Q1 Q2 இது வந்து டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஆறுங்கிறது ரெண்டு சார்ஜுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். கிளியரா? அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த 1/4 pi epsilon naught இருக்கு இல்லையா, இதை நாம் கேன்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 9 into 10 power 9. இந்த வேல்யூவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸுங்கிறது வெக்டார். அப்போ இதை வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதணும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஈங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் டிஃப்ரெண்ட் ஷேப், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பியர். ஓகே, இப்போ இந்த ஸ்பியருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சர்ஃபேஸில் எப்படி இருக்கும், அப்புறம் அவுட் சைட். ஸோ 3 டிஃப்ரெண்ட் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்த்துக்கணும். இப்போ அதே மாதிரி ராடுக்கு, ஒரு ராடில் சார்ஜஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில், அப்புறம் போத் எண்ட்ஸ், இந்த எண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது ஒரு ஷேப். வேறு என்ன ஷேப் இருக்குனாக்கா ஷீட். ஓகே, அதாவது ஷீட் இப்படி இருக்குது. இப்போ இந்த ஷீட்டோட ரைட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், லெஃப்ட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும். இந்த ஷீட்டில் வந்து இப்போ சார்ஜஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்குவோம். ஓகே, இது ஒரு மாதிரி, இது ஒரு கேஸ். வேறு இதில் பேரலல் ஷீட்ஸ், அதாவது இது ரெண்டும் பேரலல் ஷீட். இப்போ ரெண்டு பேரலல் ஷீட்டுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த எண்டில் எப்படி இருக்கும், அப்புறம் ரைட் சைடில். ஓகே, அதாவது இங்கே ஒரு ஷீட், இங்கே ஒரு ஷீட், இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில். இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, அதாவது காஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டைபோல் மொமெண்ட். ஓகே, டைபோல் மொமெண்ட் நோட்டேஷன் P, இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, P வெக்டார். கிளியரா? அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல்னா ரெண்டு சார்ஜ் இருக்கிற ஒரு மெட்டீரியல். ஸோ அதை பிளேஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதில் கண்டிப்பாக ஒரு மொமெண்ட் இருக்கும். இப்போ அந்த டைபோலை ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன எனர்ஜி சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, அப்புறம் எனர்ஜி என்ன ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் எனர்ஜி என்ன ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா PE cos theta. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மொமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ரெண்டு வெக்டாருக்கு இடையில உள்ள ஆங்கிளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இது ரிலேட்டடாக நாம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த கொஸ்டினுக்கான பேசிக்ஸ் இதுதான். இப்போ நான் சொன்ன விஷயம் நீங்கள் கொஞ்சம் அடிஷனலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த முதல் கொஸ்டினில் ஒரு எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன் ஆட்டமை சுற்றிட்டுருக்கு. ஓகே, சர்க்குலர் ஆர்பிட்டில் ரேடியஸ் ஆர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதில் கூலும் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனுமே வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஓகே ஓகே இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஃபோர்ஸ் இன் வெக்டார் ஃபார்ம்,
அதை கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபோர்ஸ் இன் வெக்டார் ஃபார்ம். ஓகே, வெக்டார் ஃபார்மில் என்ன ஃபார்ம்னா 1/4π ε0 q1 q2 divided by r square into r cap. ஸோ கூலம்ஸ் ஃபோர்ஸோட வெக்டார் ஃபார்முலா இதுதான். ஓகே, என்ன கொஸ்டினை கொடுத்துருக்காங்கனாக்கா ஹைட்ரஜன் ஆட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நியூக்ளியஸை சுற்றி ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும். ஓகே, அதாவது இதுதான் நியூக்ளியஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வந்துட்டுருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நியூக்ளியஸில் வந்து ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரான். கிளியரா? ஓகே, இப்போ இதில் சார்ஜ்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நியூட்ரானுக்கு எந்த சார்ஜும் கிடையாது, அது ஒன்று. ஓகே, ஸோ புரோட்டானுக்கு மட்டும்தான் சார்ஜ். ஸோ இதில் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஒன்றுங்கிறதுனால இதில் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா +c. இது புரோட்டான் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இப்போ அதோட சார்ஜ் எடுத்துகிட்டீங்கன்னா -c. ஓகே, இது ஹைட்ரஜன் ஆட்டம் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் 4 ஆப்ஷன் என்ன ஃபார்மில் இருக்குதுன்னா +c -c அது இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் r. ஸோ அப்போ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். கிளியரா? அதான் இப்போ பண்ண போகிறோம். அதாவது இப்போ எஃப் வெக்டார் இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா எப்படி மாடிஃபை ஆகும்னா 1/4π ε0. ஓகே, அப்புறம் இன்ட்டு q1 q2 இருக்குது. நம்ம இப்படி அசைன் பண்ணிக்குவோம். இது வந்து q1, இது வந்து q2, இந்த மாதிரி அசைன் பண்ணிக்குவோம். இப்போ q1 இருக்கிற இடத்துல +c, அப்புறம் q2 இருக்கிற இடத்துல -c. ஓகேவா? அப்புறம் டிவைட் பை r² into r cap. ஓகே, ஸோ 1/4π ε0 நம்ம kன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சைன் வந்துடும். அப்புறம் நியூமினேட்டரில் e² டிவைட் பை r² into r cap. ஓகே, ஸோ இப்போ அந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த r கேப்பை r வெக்டார் ஃபார்முக்கு மாற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ அதாவது r கேப் இது என்ன ஃபார்முலானா r வெக்டார் டிவைட் பை அதோட மாடுலஸ், அதை நம்ம rன்னு எடுத்துக்குவோம். ஸோ r கேப்புக்கு பதிலாக இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -k, அப்புறம் e², அப்புறம் r கேப்புக்கு பதிலாக r வெக்டார் டிவைட் பை r இன்ட்டு r². அப்போ r கியூப்னு மாறிடும். கிளியரா? இப்போ 4 ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியரா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டினில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3/2 r. ஆருங்கிறது என்னன்னா ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். இந்த ஸ்பியர் வந்து சார்ஜ் இருக்கு. ஓகே, அப்புறம் அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈன்னு சொல்லியாச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து r/2 மாறினா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயில் இருக்குது. ஓகே, இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுக்குனாக்கா ஒரு கண்டக்டிங் சார்ஜ் ஸ்பியரிக்கல் ஷெல். ஓகே, ஸோ let us take this is the charged conducting sphere. இதான் இந்த ஸ்பியர்னு எடுத்துக்கும். ஓகே, இப்போ சென்டர்லேருந்து இது வந்து ஆர் கேபிட்டல் ஆருங்கிற ரேடியஸில் இருக்குது. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3r/2, அது 3/2னா 1.5. ஸோ 1.5 ரேடியஸில்
ஸோ இது வந்து 3r/2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1.5 ரேடியஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, at a distance of r/2. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் r/2 எடுத்துப்போம். ஓகே, ஸோ at a distance of r/2 from the center எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கிளியரா? ஓகே, ஸோ நாம் இந்த மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ 3r/2 இருக்குல்லையா, அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து E1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E2. ஓகே, இப்போ இந்த E2 தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ E2 கண்டுபிடிக்கணும். இப்போ 4 ஆப்ஷனே பார்த்தீங்கன்னாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் E1ல் இருக்கு. ஓகே, அதே நேரத்தில் இப்போ இது வந்து சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர் இல்லையா, இப்போ எந்த ஒரு பாயிண்ட்டும் ஸ்பியருக்கு உள்ளே இருந்தாக்கா அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஓகே, கிளியரா? அது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னாக்கா, இப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நாம் ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரையணும். இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ் உங்களுக்கு ஸ்பீரிக்கல் ஷெல் அந்த ஷேப்பில் வரும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்பியர். இப்போ இந்த ஸ்பியருக்கு உள்ள சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, எதுவுமே இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்பியர் இருக்குல்ல r/2ங்கிற ரேடியஸுங்கிற ஸ்பியர், அதுக்குள்ளே சார்ஜ் எதுவுமே இல்லைங்கிறதுனால E2 = 0. ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் அதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 0. கிளியரா? சரி, இந்த தேர்டு கொஸ்டினில் சார்ஜ் Q இருக்கு இல்லையா, அதை சுற்றி காசியன் ஸ்பேரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ அந்த ரேடியஸ் வந்து மாற்றினா ஃப்ளக்ஸ் என்ன வேல்யூ வரும் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷனுமே இதில் இன்க்ரீஸ்டு பை, அப்புறம் ரெடியூஸ்டு பை, அப்புறம் ரிமைன் சேம், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜ் Q மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் சார்ஜ் கேபிட்டல் Qன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் காசியன் சர்ஃபேஸ் வந்து இது வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்ங்கிற ரேடியஸில் இந்த சார்ஜ் Qவை என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ரேடியஸ் வந்து இப்போ டபுள் ஆகிட்டாக்கா அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நியூ ரேடியஸ் R2ன்னு வச்சுக்கோ, தட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் தட் ஆஃப் R. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q/ε0. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம்னா ஃப்ளக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ். ஓகே, அப்போ இந்த ஷேப் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி இது என்க்ளோஸ் பண்ணியிருக்க சார்ஜை மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்கு, ரேடியஸை டிபெண்ட் ஆகலை. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் சார்ஜோட வேல்யூ அப்படியே தான் மாறல. ஓகே, ரேடியஸ் மட்டும்தான் மாறுது, ஆனால் ஃப்ளக்ஸ் வந்து ரேடியஸை டிபெண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் சேம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் V என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க 4x². ஓகே, சாரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் 1,0,2 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பொட்டென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஆப்ஷன் எப்படி இருக்குனாக்கா வேல்யூ
along with direction ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அட் a given பாயிண்ட், என்ன பாயிண்ட்னா 1,0,2 இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன் மோர் திங், எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்ட் பர் மீட்டரில் கேட்டிருக்காங்க. அதான் எஸ்ஐ யூனிட் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் V is equal to 4x², இதுவுமே எஸ்ஐ யூனிட்டில் வோல்ட்டில் தான் இருக்குது. ஸோ யூனிட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கிளியரா? வேற என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த XYZலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மீட்டர்லாம் இருக்குது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் தான். ஸோ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ இந்த பொட்டென்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன ரிலேஷன்னாக்கா, அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து 3 கோஆர்டினேட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ரிலேஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ∂V பை ∂x I cap plus ∂V by ∂y j cap plus ∂V by ∂z k cap. ஓகேவா? அதாவது இந்த பொட்டென்ஷியல் ஈக்குவேஷனை இதில் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதில் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதில் இசட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா இப்போ இந்த பொட்டென்ஷியல் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 × 4 8 8x I கேப்னு வரும். ப்ளஸ் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா இதில் ஒய்ங்கிற டேர்மே இல்லை. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது செகண்ட் டேர்ம் 0 ஆகிடும். தேர்டு டேர்ம் இசட்டுங்கிற டேர்ம் இல்லாததுனால தேர்டு டேர்மு 0 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 8x I கேப். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்க பாயிண்டில் இருக்கு இல்லையா 1,0,2. ஸோ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது x is equal to 1. இதுக்கு தான் செக் பண்ணணும். y equal to 0 அது இங்கே டேர்ம் இல்லை, z is equal to 2, இசட்டுங்கிற டேர்ம் இங்கே இல்லை. ஓகே, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 I கேப். ஓகே, இந்த I கேப்புங்கிறது என்னதுன்னா எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். இதான் 3 கோஆர்டினேட்ஸ்னாக்கா இப்போ இதான் எக்ஸ். இப்போ இந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு I கேப். ஆனால் இங்கே மைனஸ் சைன் வருதுனால இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, அப்போ எகெயின்ஸ்ட் ஒய் டைரக்ஷனில் வரும். ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 8 அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதோட இங்கே மேட்ச் ஆகும். புரியுதா? ஸோ மைனஸ் சைனுக்கு தானே நம்ம அந்தமாரி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 8 along negative x-axis. Okay, so இதான் ஆன்சர். கிளியரா? லாஸ்ட் கொஸ்டின்ல எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது என்ன டைரக்ஷனில் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் Eங்கிற நோட்டேஷன் இருக்குது. அது யூனிஃபார்மாகவும் இருக்குது. யூனிஃபார்ம்னா வேல்யூ மாறாது. ஓகே, அதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணாக்கா 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணாக்கா எவ்வளோ எனர்ஜி நாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும், அதான் கொஸ்டின். இப்போ 4 ஆப்ஷனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட் அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஓகே ஃபைன். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஒரு டைபோல் இருக்குது, அந்த டைபோல் ரொட்டேட் பண்ணுறதுக்கு எனர்ஜி எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒர்க் டன் W தான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே,
ஸோ டைபோல் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் டன் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னாக்கா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா W is equal to minus change in potential energy. டெல்டானா சேஞ்ச், யூனா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இப்போ அடுத்தது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டைபோல் மூமெண்ட் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்புறம் காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மூமெண்ட் அந்த டைரக்ஷனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள், இடையில உள்ள ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இப்போ இந்த டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் உங்கள் டைபோல் இந்த டைரக்ஷன் இருக்குது. எப்படின்னா அலைன்டு பேரலல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, அதே நேரத்தில் பி வெக்டார் இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த டைரக்ஷன். ஸோ டைபோல் மொமெண்ட்டும் இந்த டைரக்ஷன் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த பி வெக்டாருக்கும் இ வெக்டாருக்கும் இப்போ இடையில உள்ள ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 0. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு வந்துடும். இது நியூ பொசிஷன். இப்போ இதில் டைபோல் மொமெண்ட் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்கும். அப்போ 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி நாம் கொடுக்கணும்? ஓகே, அதான் கொஸ்டின். சரியா? இப்போ இதில் என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா இனிஷியலாக ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தீட்டா 1 எடுத்துக்கும், அது வந்து 0 டிகிரி. அப்புறம் ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் theta 2 is equal to 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ஒர்க் டன் W is equal to மைனஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஃபைனல் மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் இனிஷியல், அதாவது 2 1. ஓகே, இப்போ மைனஸ், ஸோ PE cos theta 2 அப்படின்னு வரும். ஸோ PE cos theta 2 மைனஸ் PE cos theta 1. ஓகே, cos 90 டிகிரி உங்களுக்கு என்ன ஆகுது? 0. அப்போ மைனஸ் 0 மைனஸ் theta 1ங்கிறது 0 டிகிரி, cos 0 1. அப்போ மைனஸ் PE. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா W is equal to PEன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு இல்லையா, PE cos theta, இதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஈக்குவேஷனாகவும் கொடுத்துடலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYZ. ஓகே, அந்த மாதிரி கண்டிஷன் என்ன பண்ணோன்னா நாம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். அதாவது W is equal to மைனஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் U வித் ரெஸ்பெக்ட் டு X, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மாற்றி கொடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது இதில் இப்போ 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தீட்டா டு 90 டிகிரிக்கு பதிலாக 180 டிகிரி, அதாவது இதை கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி. அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.